அமித்ஷா அண்ணா திமுக அதை பேசினாங்கல்ல, தேர்தலில் வாய்க்கு வாய்க்கு பேசினாங்கல்ல. இப்போ அதிமுகவோட திமுக சேர்றதுல என்ன தப்புன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் அவர்களால் கேட்க முடிகிறதுனா அது அவங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு அவங்க தனித்து நிற்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சி 99 2004 காலகட்டத்தை தவிர மற்ற எல்லா காலகட்டங்களையும் பிஜேபியோட திமுக இருந்ததை தவிர அவங்க திமுகவோட தான் இருந்திருக்காங்க. தோக்குறது ஜெயிக்கிறதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஐயுஎம்எல்ன்ற அந்த ஒரு கட்சி திமுக கிட்ட அவ்வளோ விசுவாசமாக இருந்தது. கடைசியில் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு அண்ணா திமுக ஆதரிக்கலான்னு அவங்களையும் கூப்பிட்டு கேட்டாங்க இவங்க. அதனால தான் அவங்க வெளியில் போனாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோட இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வெளியில் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக போய் பேசுறதுக்கு காரணம் திமுக கூட்டணியில் அவர்கள் மனம் வெதுங்கி, அதாவது சஃபகேஷன் வாங்க, மூச்சு திணறுடன் தான் இருந்தார்கள். ஒரு தலைவர் சொன்னது போல் இட் வாஸ் அ ரேகிங். டெய்லி கூப்பிட்டு ரேக் பண்ணுறது. 6 சீட்டு கொடுத்த சிபிஐயை பேச்சுவார்த்தை கூப்பிடும்போது 2 சீட்டுன்னு கை காமிச்சாங்களாம். இதெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் 3ன்னு காமிச்சாங்களாம். அதனால தான் இன்றைக்கு இவர்கள் வெளியேறுவதற்கான முக்கியமான காரணம் அன்றைக்கு பட்ட அந்த அடி.